கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவிலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத் என்பதாக சொல்லப்படுகிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக லேசாக தன்னிடத்தில் பேசுவதற்குண்டான வாய்ப்பு என்று சொல்லுகிறார். அடியான் என்னிடத்தில் பேசுவது தொழுகையில் தான். அடியான் கேட்கின்ற ஒவ்வொரு துஆக்களுக்கும் நான் தொழுகையிலே பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு அற்புதம் வந்தால் அதற்கு குதிரத் என்று சொல்லுவார்கள். நபிமார்களின் புறத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதங்களுக்கு மோஜிசாக்கள் என்று சொல்வார்கள். வலிமார்களின் மூலமாக வந்ததற்கு அது கராமாத்துக்கள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த மோஜிசாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த மோஜிசாத், பெருமானாரினுடைய அந்த வாழ்க்கையிலே பெருமானுக்கு கொடுத்த அந்த தொழுகை என்பது நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வாங்கி வந்த அடையாளம் என்று சொன்னார்கள். மேராஜ் என்பது தொழுகையின் அடையாளம். மேராஜ் என்று சொன்னாலே அதுதான் தொழுகையின் அடையாளம் என்று சொன்னார்கள். மேராஜ் என்பது அல்லாஹ்வினுடைய அன்பளிப்பு, அதுதான் தொழுகை. மேராஜிலே கிடைக்கப்பட்டதுதான் தொழுகை என்ற அன்பளிப்பு கிடைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். மேராஜிலே அல்லாஹ் கொடுத்தது ஒரு ஆதாரத்தை கொடுத்தான், அது தொழுகை ஒரு ஆதாரம் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை கடமைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழுகின்ற காலங்கள் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. ரூஹு பிரிந்தால் தான் அவருடைய தொழுகை கடமை இல்லை. ரூஹு பிரியும் வரை ஒரு மூமினுடைய அடையாளம் ஆதாரம் தொழுகை தான். மன் தரக்க சலாத்தன் முத்தஅம்மிதத்தன் ஃபகத் கஃபர என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் பாவங்களை பற்றி 70 பாவங்களை பெருமானார் எழுதுவார்கள். 70 பாவங்கள். ஒரு மனிதன் பெரும் பாவங்கள் செய்தால் தௌபா செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனை மன்னிக்கப்படாது என்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே முதல் ஹதீஸ், பெரும் பாவத்திலே முதல் பெரும் பாவம் மன் தரக்க சலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டால் அவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகத் புரியத் மினத் திம்மா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் பொருத்தத்தில் இருந்து அவன் தூரமாகி விடுகிறான். தொழுகை இல்லாதவர்கள் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலிருந்து விலகி விடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான்.